பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி 36:7. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் என் கரத்தை உயர்த்துவேன். பொதுவாக ஆண்டவருடைய கரம் சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் 15ஆம் அதிகாரத்தில் ஜல பிரவாகத்திலிருந்து ஆண்டவர் என்னை தூக்கிவிட்டார், அவருடைய கை தூக்கி விடுகிற கை அப்படின்னு தாவீது சொல்றாரு. சங்கீதம் 36:12, சங்கீதம் 36:11-12 வாசித்து பாருங்க. அங்க என்ன சொல்லப்படுது? அதாவது சங்கீதம் 136 136 11 and 12 அந்த வசனங்களில நம்ம வாசிக்கிறோம். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை. பலத்த கை, ஓங்கிய புயம், ஆண்டவருடைய கை, பலத்த கை என்பதற்கு இந்த வசனத்தை நான் அடையாளமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். The book of Isaiah chapter 64 verse 8, அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியை. அந்த வசனத்தின் கீழ்பாகத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். யோபின் புத்தகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் மனுஷனுடைய ஆவி தேவனுடைய கையில் இருக்கிறது, சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. கைகளை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, the book of Isaiah chapter 48 verse 13, எனது கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தியது, என் வலது கை வானங்களை அளவிட்டது. போதும், என் வலது கை வானங்களை அளவிட்டது, என் கரம் பூமியை அஸ்திபார. அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு அப்படி முதலாவது நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் போல பேசிக்கிட்டே போறேன். அவருடைய கை, பைபிள் சொல்லுகிறது, அவருடைய கரம், அவர் சொல்றார் என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தியது. இவ்வளோ பெரிய உலகத்தை, பூமியை ஆண்டவருடைய கை அஸ்திபாரம் போட்டது, அவருடைய வலது கை வானங்களை அளவிட்டது என்று பைபிளில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 நாளாகமத்தின் புத்தகம் 1 Chronicle chapter 29 verse 12ல் நீங்கள் பார்க்க வேண்டிய வசனம், கவனிக்க வேண்டிய வசனம், அதாவது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு. போதும், உம்முடைய கரத்தில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லமை உண்டு. உம்முடைய கரத்தில் ஆண்டவரே சத்துவம் உண்டு, பவர் அண்ட் மைட். ஆண்டவருடைய கையில் இதெல்லாம் இருக்குதுன்னு பைபிளில் சொல்லியிருக்குது. சரி, இப்போ இந்த மாதத்தை குறித்து நான் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்கள் மக்கள், எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய JMM, ஆண்டவரே யூடியூப், ஆண்டவரே ஃபேமிலிஸ், ஆண்டவரே தேவ ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் சாயங்கால நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து வசனங்களை வருஷக்கணக்காக கேட்டு பலப்பட்டுட்டு வராங்க. இன்றைக்கு பல சேனல்கள் இன்றைக்கு இந்த செய்தியை டெலிவிஷன்லையும் ஒளிபரப்பிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், பல ஆயிரங்கள் தேடி வருவாங்கப்பா, அவர்களுக்கு உம்முடைய கரத்தை குறித்து நீ பேசணும் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தின தேவன். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து ஒன்று சொல்கிறேன், இந்த செப்டம்பர் மாதத்தை ஸ்தோத்திரத்தோடு நம்ம, அதாவது காலையிலே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஆலயங்களுக்கு போய் இல்லை நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறோம். வசனங்களை சொல்லி வசனங்களை தியானித்து கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம தேவனை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் ஆண்டவர் சொல்றார், என் கரம் உன்னை உயர்த்தும், என் கரத்தை நான் உயர்த்துவேன்றார். அப்போ ஆண்டவர் தம்முடைய கரத்தை உயர்த்தினா என்ன நடக்கும்? அவருடைய கரத்தினுடைய வல்லமை உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகுது. உங்களுக்குள்ள அந்த கரம் வெளிப்பட போகிறது. நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரை இன்றைக்கு கேட்க போகிற இந்த வசனம், ஆண்டவரே இந்த எசேக்கியேல் 36:7 படி எனக்காக உம்முடைய கரத்தை உயர்த்துவீராக. ஆமென். அப்படி கைகளை உயர்த்துங்க. அந்த ஸ்க்ரீனில் அந்த வசனத்தை அப்படியே பாருங்க. நான் என் கரத்தை உயர்த்துவேன் என்று சொன்னீரே,
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் என் கரத்தை உயர்த்துவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, உம்முடைய கரத்தை எங்களுக்காக உயர்த்தும் ஆண்டவரே. நாங்கள் கஷ்டப்பட்ட நாட்களுக்கும், அவமானத்தை சுமந்த நாட்களுக்கும், நிந்தையை சுமந்த நாட்களுக்கும், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் வாழ்ந்த காலங்களுக்கும் சரியாக ஆண்டவரே என் கரத்தை உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நாங்கள் விசுவாசத்தோடு எடுத்துக்கொண்டு ஜெபிக்கிறோம். ஐயா, ஐ ஹாவ் லிஃப்டட் அப் மை ஹேண்ட். ஆண்டவரே, என் கையை நான் உயர்த்துவேன், தூக்குவேன் சொன்னீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பைபிள்ல வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்காகலாம் உம்முடைய தயவுள்ள கரம் வந்து அமர்ந்தது என்று வாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே, இப்பொழுது ஆன்லைன் வீவர்ஸ், டெலிவிஷன் வீவர்ஸ், யார் யாரெல்லாம் எங்கெங்க இருந்து எங்களோடு கனெக்ட் பண்ணி இருக்கிறாங்களோ அவர்களுக்காக உம்முடைய கைகளை உயர்த்தும்படி ஆண்டவரே, உம்முடைய கைகளை உயர்த்தும் போது அங்கு வல்லமை ஆண்டவர் வெளிப்படுமே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர், உன் கைகள் உயர்த்தினா சத்துருக்கள் சிதறண்டு போவார்களே. உன் கைகளை உயர்த்தும் போது எதிரிகள் ஆண்டவரே அலறி ஓடுவார்களே. அப்படிப்பட்ட கிருபையை இந்த மாதத்தில் நீ தரப்போகிறீர். ஸ்தோத்தரித்து பாடுவோமா? ஆமென். கர்த்தரின் கை உருகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை உருகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனர் புரிந்தனர். சுத்தர்களாய் மாறிடவே சுதனர் புரிந்தனர். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்த்திடுவோம், மரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்த்திடுவோம், மரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை உருகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை உருகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனர் புரிந்தனர். சுத்தர்களாய் மாறிடவே சுதனர் புரிந்தனர். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களுக்காக தம்முடைய கைகளை உயர்த்த வேண்டிய ஒரு வேளை வந்துவிட்டது. விசுவாசத்தோடு வாசிங்க. எஸ்ராவின் புத்தகத்தில் தேவனுடைய பிள்ளைகளே 8ஆம் அதிகாரத்தில் The book of Ezra chapter 8 verse 31. எஸ்ராவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நாங்கள் எருசலேமுக்கு போக
முதலாம் மாதம் ம் 12ஆம் தேதியிலே ம் அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. கைகளை வைத்து சொல்லுங்க ஆமென் ஆமென். வழியிலே சத்துருவின் கைகளுக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை ஆண்டவர் தப்புவித்தார். அல்லாவிட்டால் ஆண்டவருடைய கரம் எங்கள் மேல் இருந்தது, எங்கள் மேல் இருந்து எங்களை தப்புவித்தார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் நீங்கள் நடக்க வேண்டிய வழி, அது வேலைக்கு போக வேண்டிய வழியாக இருக்கலாம், வியாபாரத்துக்கு போக வேண்டிய பாதையாக இருக்கலாம், பள்ளிக்கூடம், ஸ்கூலு, காலேஜு, ஊழியம், எல்லாத்துக்கும் நம்ம போக வேண்டிய பாதை இன்னதென்று கர்த்தர் அறிவார். ஆமாம், கடந்த கால கஷ்டம் நஷ்டம் தான் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் எப்பவுமே வரும். கடந்த கால வேதனை, கடந்த கால இழப்பு, கடந்த கால கண்ணீரின் பள்ளத்தாக்கு, இதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னால் வரும். ஆனால் எஸ்ரா சொல்கிறாரு, கர்த்தருடைய கரம், எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து, எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து. அப்போ கர்த்தருடைய கரம் இந்த மாதத்தில் இந்த வசனத்தின்படி என்ன செய்ய போகிறது என்று கேட்டால், வழியிலே தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருவின் கைக்கும் வழியிலே சத்துருக்கள் இருப்பார்கள், சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள் என்று தாவீது சொல்றார். வெள்ளம் போல சத்துரு வருவான் என்று கர்த்தருடைய பிள்ளைகளை ஏசாயா 59 சொல்லுது. அப்போ ஏதாயிலும் ஒரு சத்துருக்கள் உங்களுக்கு எனக்கும் எதிரிட்டு வந்து நம்ம போகிற பாதையை அவன் கெடுக்கிறான் என்றா, என் ஆண்டவருடைய தயவுள்ள கரம் இந்த மாதத்தில் நம்மோடு கூட இருக்க போகிறது. ஏன் இப்படி அவர் சொல்றாரு தெரியுமா? அகாவா அந்த நதியை விட்டு பயணம் செய்ய புறப்பட்டோம். இந்த அகாவா நதிக்கரையில் இவர்கள் 3 நாட்கள் தங்கி உபவாசம் பண்ணாங்க. 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 22ஆம் வசனம். இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை எஸ்ரா தீர்க்கதரிசியின் இந்த எஸ்ரா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21க்கு வாங்க. வழியிலே சத்துருவை விலக்கி, அதாவது 21 8:21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கு நான் அங்கே அந்த அகாவா நதிக்கரையில உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி நான் ராஜாவினிடத்தில் சேவகரை, குதிரை வீரரை கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாகவே இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வழியிலே சத்துருவை விலக்கணும்னு அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அதாவது 8ஆம் அதிகாரம் உபவாச நாட்கள், அந்த 8ஆம் அதிகாரம் 21 22 அவங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸில், ஆண்டவரே எங்களுடைய ட்ராவலில் நாங்கள் எருசலேமை நோக்கி ட்ராவல் பண்ணுறோம், எங்களுடைய வழியில் பாதையில் சத்துருவுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அதை தான் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 8ஆம் அதிகாரம் 31 அகாவா நதியை விட்டு பயணம் செய்ய புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியில சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிற கைக்கும் எங்களை தப்புவித்தது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்பொழுது எல்லார் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி, ஆண்டவரே இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமாக நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷம் என் வேலை ஸ்தலத்துக்கு இந்த மாதத்தில், இந்த செப்டம்பரில் நான் வேலைக்கு போகும்போதும் வரும்போதும், ஆண்டவரே மற்ற எல்லா இடங்களிலும் போக்கிலும் வரத்திலும், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும், என் மனைவி போக்கிலும் வரத்திலும், ஆண்டவர் நாங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும், ஆண்டவரே சத்துரு நுழைய முடியாது, சத்துரு தொட முடியாது, எங்களுடைய வருமானத்தை திருட முடியாது, என் சரீர பலனை திருட முடியாது, என் சரீரத்தில் இருக்கிற இரத்தத்தின் அணுக்களை திருட முடியாது. நான் பலவானாக இருப்பேன், நான் பலசாலியாகவே இருப்பேன்.
காரணம் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் வந்து அமர்கிறது. வழியிலே சத்துருக்கு விலைக்கு மீட்க போகிறீர். அதை நினைத்து நாங்கள் இன்றைக்கு இப்பொழுதே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம். ஆமென். சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் நேசக்கொடியே. ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் நேசக்கொடியே. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் ஏசையா. என் கைகளை விரோதிகள் மேல் விசுவாசத்தோடு உயர்த்தி நீரையா என் ஏசையா. என் சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. என் சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் நேசக்கொடியே. ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் நேசக்கொடியே. ஆமென், ஆமென். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னு கேட்டா, அவருடைய கரம் உயர்த்துகிறார். என் கையை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, அவர் கையை உயர்த்துவாரானால் நாம் தப்புவிக்கப்படுவோம். ஆமென். இந்த மாதத்தில் நீங்க தப்புவிக்கப்பட போறீங்க. சத்துருவின் கைக்கு உங்களை கர்த்தர் தப்புவிக்க போகிறார். வழியெல்லாம் தம்முடைய தூதர்களை வைத்து ஆண்டவர் உங்களை பாதுகாக்க போகிறார். சங்கீதம் 139 சங்கீதம். திருப்புங்க ஸ்க்ரீன்ல போடுற வரைக்கும் காத்திருக்க கூடாது. உங்க பைபிளை திருப்பணும், ஒரு பக்கம் டக்குன்னு நோட்ல எழுதணும், ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். ஆமா, 139:10. அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். அங்கேயும் உம்முடைய கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். உமது கை என்னை நடத்தும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. உமது கை என்னை நடத்தும். உமது யுவர் ஹேண்ட் லீட் மீ. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கை என்னை நடத்தும். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் தம்முடைய கையை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் கையை உயர்த்துவாரானால் அந்த கரம்தான் உங்களை இந்த செப்டம்பர் முழுவதும் நடத்த போகுது. ஆமென். நம்முடைய மூளை அறிவில், படிப்பு அறிவில், நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்முடைய இன்டலெக்சுவலெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க எங்கேயாவது. ஆமாம், இங்கிலாந்து தேசம், அதாவது ஒரு காலத்தில் கிறிஸ்தவ நாடுகளுக்கு முன்னோடியாக இருந்த தேசம், இன்றைக்கு பின்வாங்கி இன்றைக்கு அதிகபட்ச ஜனங்கள் நோ ரிலிஜியன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கு பயங்கரமான ஒரு பின்மாற்றத்தின் ஆவி தலை தூக்கி இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஒரு காலத்தில் உலகமெங்கிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஒரு பக்கம் ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த் ஆண்டவர் அனுப்பினார். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பினார். கர்த்தருடைய வில்லியம் கேரி ஆண்டவர் இந்தியாவுக்கு அனுப்பினார். இப்படிப்பட்ட தலை சிறந்த மனிதர்களை உலகமெங்கிலும் கர்த்தர் அனுப்பினார். ஜான் வெஸ்லிய மெத்தடிஸ்ட் ஆலயங்களை உருவாக்குகிற ஒரு பெரிய ஒரு தரிசனம் பெற்ற தரிசன தலைவனை உருவாக்கினது இங்கிலாந்து. ஆனால் இன்றைக்கு இங்கிலாந்து ஆன்மீக வழியில சீரழிந்து போய் கிடக்கிறது. சீரழிந்து, அவன் ரிலிஜன் இல்லைன்னு சொன்னா, அந்த நான் பிலோ 40 இயர்ஸ்ல இருக்கவனா சொல்லுவானா எனக்கு ரிலிஜியனே கிடையாதுன்றானா. அவன் ரிலிஜன் கிடையாதுன்னா இயேசு செத்து போயிடுவாரா? பின்மாற்ற கிறிஸ்தவர்கள், பின்வாங்கின கிறிஸ்தவர்கள், சுகபோக கிறிஸ்தவர்கள், நல்ல கவனிக்கணும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்தியாவில் நல்ல தெய்வ பயமுள்ள ஒரு மக்களை ஆண்டவர் எழுப்பினதற்காக கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? அவருடைய கை நம்மை நடத்தும். உமது கை என்னை நடத்தும். தாவீது சொல்றார், உம்முடைய கை என்னை நடத்தும். அப்போ இந்த மாதத்தை
ஆரம்பிக்கும் போதே கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு அம்மா சொன்னாங்க, என் பையனுக்கு வேலை போச்சு. உடனே கேட்டேன், இப்போ தானே வீடு வாங்கினீங்கன்னு. இப்போ தானே வீடு வாங்கியிருக்கு, லோனில் தானே வாங்கியிருப்பாங்க. ஆமாம். இப்போ என்ன செய்ய போகிறது? ரொம்ப வேதனை, எனக்கு ரொம்ப வேதனை. ரொம்ப போராடி, ஆண்டவரே அவனுக்கு எப்படி ஆகிலும் ஒரு அற்புதம் செய்யணும்னு ஜெபம் பண்ணோம். ஆமாம், நேற்று அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு கர்த்தருடைய கிருபையினால். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆமாம், நாங்கள் வேலை பார்க்குறேன், நான் இந்த காரை வாங்கிட்டேன், அல்லது நாங்கள் இதெல்லாம் இப்போ நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை உயிரே நிரந்தரம் கிடையாது. அந்த மைண்ட் எப்பவுமே இருக்கணும். இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த பூமியில் எஞ்சி இருக்கிற காலங்கள் நம்ம நடத்த வேண்டிய வழி ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனம் சொல்றது, கர்த்தருடைய பிள்ளைகளை சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 39ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, உம்முடைய கை என்னை நடத்தும். அப்போ இதுலேருந்து தாவீது எவ்வளோ பெரிய யுத்த வீரன், நான் யுத்தம் செஞ்சு ஜெயிச்சிருவேன், நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லலை. அவருடைய கை என்னை நடத்தும். ஒருவேளை உனக்கு அப்பா இல்லாமல் இருக்கலாம், அம்மா இல்லாமல் இருக்கலாம், புருஷன் இருந்தும் இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் இருந்தும் ஒத்தாசை இல்லாமல் இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் என்னை யார் நடத்துவார்? யார் என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? யார் எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாங்க? யார் எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க? அப்படின்னு நீங்கள் தடுமாறிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்குரிய டைரக்டாக உங்களுக்கு நேராக வர வார்த்தை என்னன்னா, அவருடைய கை உங்களை நடத்தும். ஆமேன்னு சொல்லுங்க. அவருடைய கை உங்களை நடத்தும். கர்த்தருடைய பிள்ளைகளை, உபாகமத்தின் புத்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். உபாகமம் 32:10 பாழான நிலத்திலும் ஊளையிடுதல்ல வெறுமையான அவாந்தர வெளியில அவர் என்னை கண்டுபிடித்தார். அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார். போதும், அவனை நடத்தினார். யார் அந்த மனிதர்? யாக்கோபு. தன்னந்தனியாக தன்னுடைய சுய தேசத்தை விட்டு அவன் புறப்பட்டு போகிறான். ஒரு கோலும் கையுமாய் அவன் போகிறான். கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவர் அவனை கண்டுபிடிக்கிறார், அவனை நடத்துகிறார். யாக்கோபை ஆண்டவர் எப்படி பாழான நிலம், ஊளை இடுகிற வெறுமையான அவாந்தர வெளி, வேஸ்ட் லேண்ட். அது அந்த வேஸ்ட் லேண்டு, வில்டர்னஸ், இப்படிலாம் ஒரு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்துல அவனை கண்டுபிடிச்சு அந்த வனாந்தரத்திலையும் கர்த்தர் அவனை நடத்தினார். வனாந்தரத்தில் நடத்துகிற தேவன். பிரியமானவர்களே, உங்களுக்கு உங்கள் வீடு வனாந்தரமாக இருக்குது, உங்கள் பிஸ்னஸும் ஒரு வனாந்தரமாக தான் இருக்குது, உங்கள் மைண்டும் ஒரு வனாந்தரமாக இருக்குது. ஒரு சொப்பனம் கிடையாது, ஒரு தரிசனம் கிடையாது, ஒரு கைடன்ஸ் கிடையாது. எனக்கு ஒரு வெளிப்பாடும் வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. நான் ரொம்ப ஒரு ஒரு டெஸ்பரஸ் ஆகிருக்கிறேன். ஒரு நெருக்கத்தில் நான் போயிட்டுருக்கிறேன். அந்த நெருக்கத்தின் பாதையில் நான் இருக்கிறேன். இந்த நைட் ப்ரேயரை வாரம் கலந்து கொள்வது வழக்கம். அதனால தான் நான் இன்றைக்கி கலந்து கொண்டிருக்கிறேன். அல்லது இது ஒரு மாதத்தின் முதல் நாளாக இருக்குதே, இந்த வாக்குத்தத்தம் என்னன்னு பார்ப்போன்னு நான் கலந்து கொண்டிருக்கிறேன். எப்படி இருப்பினும் அவர் உங்களை நடத்துவார். ஆமேன். அவர் கை, வசனம் சொல்லுகிறது, உமது கையே என்னை நடத்தும். வனாந்தரத்தில் நடத்தினவர் யாக்கோபை, அவாந்தர வெளியில் நடத்தினவர் யாக்கோபை, ஊளை இடுகிற வெறுமையான அந்த வில்டர்னஸ்ல அவனை கண்டுபிடித்து நடத்தின கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை கைவிடுவார் நினைக்கிறீங்களா? இந்த ஊழியத்தை சுமார் 40 வருஷமா கஷ்டத்திலும் கண்ணீரிலும் தரித்திரத்திலும் நெருக்கத்திலும் பயங்கரமான போராட்டத்திலும் சொல்ல முடியாத விசுவாச பரீட்சையிலும் இந்த ஊழியத்தை ஆண்டவரே நடத்தினார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தான் நடத்துகிறார். இல்லைன்னா டெய்லி இப்படி நடத்த முடியுமா ஊழியத்தை? முடியவே முடியாது. அப்போ இன்றைக்கு இந்த கிருபையோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, 2 நாளாகமத்தை திருப்புங்க, டக்குன்னு எழுதிக்கோங்க. 2 நாளாகமம் கர்த்தருடைய பிள்ளைகளை 32ஆம் அதிகாரம், 2 Chronicles chapter 32ல 22ஆம் வசனத்தை படிங்க.
22 வசனம் இப்படி 32. கர்த்தர் எசேக்கியாவையும் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். ஆண்டவர் நடத்தினால அந்த வசனத்தை அப்படியே ஸ்கிரீன்ல இருக்கட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதாவது எல்லாருடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி ரட்சித்தார், சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். ஆண்டவர் நடத்துறாருனால அங்க ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும். அப்ப என்னை கவனிங்க, உங்க குடும்பத்தை ஒரு நாள் நீங்க நடத்துறீங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. சம்பாதிப்பதற்கு பலன் இருக்கலாம், வேலை செய்வதற்கு திராணி இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம். ஆனா ஒண்ணு, உங்க வீட்டை ஆண்டவர் தான் நடத்துறாரு. ஆமென். உங்க ஊழியத்தை ஆண்டவர் தான் நடத்துறாரு, உங்க கம்பெனியை ஆண்டவர் தான் நடத்துறாரு. அந்த எண்ணத்துக்கு எப்போதுமே ஒரு ஆதரித்து நடத்துகிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளை சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லா மனுஷருடைய கைக்கும் தப்புவித்து ஆதரித்து நடத்தினார். விஷயம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அந்த 32ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் வானத்தை நோக்கி அபயமிட்டு ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, இந்த சனகரிப்பு எங்களை வேதனைப்படுத்துறான்பா. ஆண்டவரே, அந்த அசரியா ராஜா எங்களை வேதனைப்படுத்துறான்பான்னு கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அதனாலதான் 32:22 சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லா மனுஷனுடைய கைக்கும் ஆண்டவர் விலக்கி ஆதரித்து நடத்தினார். கைகளை வைத்து ஜெபம் பண்ணலாம் அப்படியே. ஆமா, உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பேர் தூஷண வார்த்தை பேசினாங்க, உங்களை கேவலப்படுத்தினாங்க. உங்களை முன்னால ஒரு மாதிரி நல்லா பேசுவாங்க, பின்னால உங்களுக்கு விரோதமா நிறைய காசிப்பு. புரியுதா உங்களுக்கு? இதுதான் உலகம். இன்னைக்கு இதுதான் உலகம். புரியுதா உங்களுக்கு? உலகம் பொல்லாதது என்று பொதுவாக சொல்வாங்க. ஆனா உண்மையா நீங்க ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது. இந்த உலகம் உங்களை பகைக்கும். புரியுதா உங்களுக்கு? உலகம் உங்களை பகைக்கும். இங்க பாருங்க, அசரியா ராஜா தேவ ஜனங்களை கேவலமா பேசுவான். அசிரியரின் ஆவி உங்கள் வீட்டை மோதுகிறதா? கர்த்தரை நோக்கி அபயமிடுங்க. ஆண்டவரே, கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எசேக்கியாவை போல, ஏசாயா தீர்க்கதரிசியை போல வானத்தை நோக்கி நான் அபயமிடுகிறேன். ஆண்டவரே, இந்த செப்டம்பர்ல ஒரு அதிசயத்தை நான் காணணும். இந்த செப்டம்பர்ல என் வீட்டுக்குள்ள ஒரு ரட்சிப்பு வரணும். குடிகார என் புருஷன் மனம் திரும்பணும். என் போதை கஞ்சாவுக்கு அடிமையான எங்க அண்ணன் ஆண்டவரே மனம் திரும்பணும். என் வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் வரணும். ஆண்டவரே, சமீப மாதங்களில அடுத்தடுத்த இழப்புகள், இந்த வருஷத்துல மரணங்கள், ஆண்டவரே என் இருதயத்தை களிக்கூற பண்ணுங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா. அப்பா, என் வியாதி என்னை விட்டு நீக்குங்கப்பா. ஆண்டவரே, என்னை ஆதரித்து நடத்துங்கப்பா. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் நடத்தினவரே, எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை நடத்துங்க. இந்த ஜெபத்தை கேட்டபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணி பாடுங்க எல்லாரும். ஆமென். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும். எங்களோடு சேர்ந்து பாடுங்க. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும். நல்லவரே, வல்லவரே, நன்றியா நாள் முழுதும். நல்லவரே, வல்லவரே, நன்றி ஐயா நாள் முழுதும். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினா காலை தோறும் களி கூர்ந்து மகிழும்படி நல்ல உற்சாகமாய் திருப்தியாக்கும் கிருபையினா புகலிட
அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் ஆவியிலே நிரம்பி பாடுங்க. தலைமுறை தோறும் நல்லவரே நல்ல உரத்த குரலில் வல்லவரே உரத்த குரலில் நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் கண்கூந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினா காலைதோறும் கண்கூந்து ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கும் போது சரீர வியாதிகள் குணமாகிறோம், சமாதானம் வருவதாக. அற்புத செயல்கள் காணச் செய்யும், மகிமை மாட்சிமை விளங்கச் செய்யும். அற்புத செயல்களை காணச் செய்யும், மகிமை மாட்சிமை விளங்கச் செய்யும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நான் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா வீடுகள் தேவ பிரசன்னத்தால் நிரம்புகிறது. வாழ்நாளெல்லாம் கண்கூந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினா காலைதோறும் கண்கூந்து ஆவியிலே நிரம்புங்க ஆண்டவரே இந்த ஜனங்களை. திருப்தியாக்கும் கிருபையினா வாழ்நாளெல்லாம் கண்கூந்து மகிழும்படி கிருபையினா காலைதோறும் கண்கூந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையே. ஆமென். கடைசியாக கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய கரம் அந்த மாதத்துல நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, நான் என் கரத்தை உயர்த்துவேன். ஆமென். நான் என் கரத்தை உயர்த்து. எஸ்ரா, அந்த எஸ்ராவின் புத்தகத்துல நீங்க வாசிக்க வேண்டிய ஒரு வார்த்தை 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஆமென். எஸ்ராவின் புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே, மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாயிருந்தான், தேறின வேத பாரகனாயிருந்தான். கர்த்தருடைய தேவனாகிய அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால், அவன் மேல வந்து இறங்கினதினால், அல்லாவிட்டால் இருந்ததினால அவன் கேட்டவையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஆமென். கர்த்தருடைய கரம், நல்ல கவனிங்க, கர்த்தருடைய கரம் அவன் மேல இறங்கினதுனால அவன் கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தார். அவன் கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தார். இந்த மாதத்துல இப்போ நான் கேட்டதெல்லாம் ஆண்டவர் தருவாரா? நான் கேட்கறதெல்லாம் ஆண்டவர் தருவாரா? தருவாரா, கொடுப்பாரா அப்படின்னு உங்க உள்ளத்துல எழும்பும் போது, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தான் அதுக்கு பதில். திருப்புங்க, பைபிளை திருப்புங்க. ஸ்கிரீன்ல போடுவாங்க, போடாம கூட விட்டுருவாங்க. நீங்க உங்க கையில பைபிள் இருக்கு, திருப்புங்க. நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு. சாதாரண தமிழ்ல வாசிக்கிறேன். நமக்கு வேண்டிக்கிறதுக்கும் நம்ம ஜெபிக்கிறதுக்கும் நம்ம நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறவர். அப்போ நீங்க கேட்குறீங்க, எனக்கு நான் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் தருவாரா? என் ஜபத்துக்கு பதில் வருமா? இத்தனை வருஷம் வரலையே, இவ்வளோ காலம் வரலையே. ஆண்டவர் எஸ்ன்னு சொல்லலை, நோன்னு சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. என் ஜபம் பரலோகத்துக்கு போதா இல்லையான்னு எனக்கு தெரியல. புரியுதா? எனக்கு ஒன்றுமே புரியல. கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீங்க, திடமனதாக இருங்க, திடமனதாக இருங்க. அப்போ எஸ்ராவை குறித்து இங்கே வாசித்தோம் இல்லை? அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம், அவனுடைய தேவன். இந்த இடத்துல என்னுடைய தேவன் அப்படின்னு நீங்க படிக்கணும். என்னுடைய தேவன். ஆமா, உங்க பேர் ராபர்ட்னு வைங்களேன், உங்க பேர் எஸ்தர்னு வைங்களேன். ஆமா, எஸ்தராகிய என்னுடைய தேவன், என்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம்
என் மேல் வந்து அமர்ந்ததினால் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல நான் யோசித்தேன், ஆண்டவரே எங்கள் ஜனங்கள், எங்கள் தேசத்தின் விசுவாசிகள், ஊழியர்கள் எல்லார் மேலேயும் உங்களுடைய கரம் வந்து அமரணுமப்பா. ஆண்டவர் 6ஆம் வசனம் முதல்ல ஒழுங்கா படின்னு. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்தில் தேறின வேதபாரகன். தேறின வேதபாரகன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த எஸ்ரா யாருன்னா ஒரு வேதபாரகன். வேதத்தை நல்லா படித்தவன். அந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கு பாருங்க, அந்த வசனத்தை படிங்க. வேதபாரகன். அவன் வந்து வேதத்தை நல்லா வாசித்தவன். அவன் நல்ல வேதத்தை வாசித்து 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 அவன் வந்து நியாய பிரமாணத்தில் தேறினவன், வேதபாரகன், வேதத்தை கற்று அறிந்தவன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, வாய் திறந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. அவன் நோட்டு அந்த டைரி வச்சுருந்தா எழுதுங்க. இந்த மாதத்தில் நான் நிறைய சாப்டர்ஸ் படிக்கணும், நிறைய சாப்டர் பை சாப்டர் நான் வாசிக்கணும். ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரே எஸ்ராவின் வார்த்தையை வச்சு என்னோடு பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம், அவன் வேதபாரகன், தேறின வேதபாரகன். அதனால் அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கனம் அவன் மேலே இருந்தது. அதனால் அவன் கேட்டதெல்லாம் ராஜா உடனே கிராண்ட் பண்ணுறாரு. அப்போ நானும் வேதத்தின் மகத்துவங்களை ஆராய்ந்து, வேதத்தின் மகத்துவங்களை தியானித்து ஜெபிக்க 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 நம்ம கேட்காமலேயே நம்ம ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து, பொருளாதாரமாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், பண தேவைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலோ ஆண்டவர் ஷாந்தாரா ஹாபு ராஹாபு து ராகாபா ஆமேன். வீட்டுக்குள்ள பிரிவினை ஆவிகளையும், வீட்டுக்குள்ள போராட்டத்தை கொண்டு வந்த சத்துருவையும், நீண்ட காலமாக கசப்பும் வைராக்கியமாக இருந்ததையும் ஆண்டவர் மாற்றி போட்டு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அப்படி கைகளை உயர்த்தி ஆண்டவர் கொடுக்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்காக கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் அதை அப்படியே ரிசீவ் பண்றேன், ஆண்டவரே நான் இதை அப்படியே ரிசீவ் பண்றேன், இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நான் அப்படியே ரிசீவ் பண்றேன், இயேசுவின் நாமத்தினால் ரிசீவ் பண்றேன், இயேசுவின் நாமத்தினால் அப்படியே ரிசீவ் பண்றேன். ஆமே. தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் அமர்ந்ததினால ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எனக்கு ஆண்டவர் வேண்டிய எல்லாவற்றையும் நீர் ப்ரொவைட் பண்ண போகிறீர். பிகாஸ் யூ ஆர் மை ப்ரொவைடர், யூ ஆர் மை ப்ரொவைடர். ஹல்லேலூயா. நீர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கரம் உயர்த்தப்படுமானால் மனுஷனுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். ஒரே ஒரு வசனம் வாசித்துட்டு நான் இந்த செஷனை முடிவுக்கு கொண்டு வரேன். புரியுதா? கர்த்தருடைய பிள்ளைகளை, ரூத்தின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம், ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், குயிக்கா திருப்புங்க, குயிக்கா. ஆமாம், டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. 10ஆம் வசனத்திலிருந்து குயிக்கா வாசிங்க பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். ஆமேன். ரூத்தின் புத்தகம். அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றாள். நான் ஒரு மோவாபிய ஸ்திரீ. போவாசை பார்த்து ரூத்து கேட்குறா, நான் ஒரு அந்நிய தேசத்தாளா இருக்க என்னை விசாரிக்கிறதுக்கு எதனாலையா உங்க கண்களில் எனக்கு தயவு கிடைச்சதுன்னு கேட்டாளாம். 11ஆம் வசனம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டுட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்தது எல்லாம் எனக்கு விவரமாய் சொல்லப்பட்டது. 12 உன் செய்கைக்கு தக்க பலனை, 12 உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ரூத்திற்கு போவாஸ் கண்களில் தயவு கிடைத்ததற்கு வாட் இஸ் த சீக்ரெட்? அதுக்கு ஐயா என்னையா ரகசியம், என்னை இவ்வளவாய் நேசிக்கிறீங்களேன்னு கேட்டா அவன் சொல்றான், ஒன்று உன் சுய தேசத்தை விட்டு வந்த, 2வது உங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு
உன் மாமியாரோடு கூட நீ அறியாத இஸ்ரவேலுக்குள்ள நீ வந்த. உன்னுடைய அர்ப்பணிப்பை நான் பார்க்கிறேன், உன்னுடைய விலைக்கிரயத்தை பார்க்கிறேன், உன்னுடைய டிசிஷனை பார்க்கிறேன், உன்னுடைய டிட்டர்மினேஷனை பார்க்கிறேன். அதனால இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் அந்த மறைவிடத்தில் வந்த உனக்கு அவராலே உனக்கு அடைக்கலம். அப்போ இதிலிருந்து நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்றேன். என்ன தெரியுமா? மனிதருடைய கண்களில் தயவு கிடைக்க செய்கிற தேவன், அவருடைய கை உயர்த்தப்படுமானால் மனுஷனுடைய கைகள், மனுஷனுடைய கண்ணி வலைகளுக்கு உன்னை விலைக்கு காத்து கடினமான இருதயத்தை உங்களுக்காக லகுவாக்கி தருவார். ஆமா, இந்த டஃப்பா எங்கெங்கெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ ஒரு லகுவாக்கி தருவார். உங்க வாழ்க்கை கடினமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா, அதை லேசாக்கி தந்துருவாரு. ஆமா, இந்த மாதத்தை என்னால் எப்படி நடத்த போறேன்னு நினைக்கிறீங்களா, இன்னைக்கு நோட் பண்ணி வைங்க. சரியா? இந்த மாதத்துல நிறைய சாட்சிகளை நீங்க சொல்ல போறீங்க. இப்ப அப்படியே கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தப்புவிக்கிற கரம், நடத்துகிற கரம். ஆமென். இருதயங்களை, மனுஷனுடைய இருதயங்களை திறக்கிற, நமக்கு சாதகமாய் இருதயங்களை திறக்கிற அவருடைய கரம். அந்த கரம், அவர் சொன்னது போல என் கரத்தை நான் உயர்த்த போறேன். ஆமென். அப்படி உயர்த்தப்படும் போது அந்த கரம் தயவுள்ள கரமாய் மாறும். ஆமென். விசுவாசிக்கிறவங்க அப்படி என்னோடு கூட சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆமா, இன்றைக்கு மற்ற ஜெபங்களுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, என்றால் பரவாயில்ல. இப்பொழுது இவ்வளோ நேரம் காத்திருக்கிறீங்களே, அவருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல் அமர போகிறது. உங்கள் நிமித்தம், ஒரு எஸ்ராவின் நிமித்தம், ஆமென், முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதங்கள் நடந்தது. அந்த தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்ததுனால் அவன் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தான். வழியிலே தேவன் அவனை பாதுகாத்தார், ஜனங்களை பாதுகாத்தார். உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள போகிறார். பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, ஆண்டவரே, ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, வேறு எங்கே நாங்கள் போவோம் என்று சீடர்கள் சொன்னார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ஜெயபலனானவரே, ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாய்க்கு ஆண்டவரே தானியேலை தப்புவித்தவரே, அக்னி சூளைக்கு ஆண்டவரே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தப்புவித்தவரே, ஆண்டவரே செங்கடலிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அமிழ்ந்து போகாதபடிக்கு வெட்டாந்தரையிலே நடத்தி கொண்டு வந்தவரே, அதே செங்கடல் ஆண்டவரே பார்வோனுக்கும் அவருடைய சேனைகளுக்கும் ஆண்டவரே பிரேத குழிகளாய் மாற்றினவரே, இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நாங்கள் உருவ நடந்தாலோ ஆண்டவர் அதை நீரூற்றாக்கிக் கொள்வோம். சொல்லுங்க, நீரூற்றாக்கிக் கொள்வோம். இது கண்ணீரின் பள்ளத்தாக்கு, ஆனால் இது ஒரு நீரூற்றாய் மாறப்போகிற ஆனந்த பள்ளத்தாக்காய் மாறப்போகிறது. செப்டம்பர் மாதத்தில் என் கையை உயர்த்துவேன். Hallelujah, I have lift up my hand. Hallelujah, I will lift up my hand. ஆண்டவரே சொன்னீர் அல்லவா, உம்முடைய கைகளை உயர்த்துங்க ஆண்டவரே, உம்முடைய கைகளை உயர்த்துங்க ஆண்டவரே. நான் என் கரத்தை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். யார் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக உம்முடைய கைகளை உயர்த்த போகிறதற்காக அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் பண்ணி என் கைகளை ஆமென் எதிரிகளின் மேல் உயர்த்தினீரையா. பாடுவோமா? ஆமென். என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தினீரையா, என் இயேசையா. என் கைகளை ஆமென் விரோதிகள் மேல் உயர்த்தினீரையா, என் இயேசையா. சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே, ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் நெசக்கொடியே, ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் நெசக்கொடியே. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தினீரையா, என் இயேசையா. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தினீரையா,
நீரையா என் ஏசையா. கொடியவரின் சீரல் மோதி அடிக்கும் போது ஏழைகளின் பலனாக வந்தீரையா. பலவானின் வில்லை எல்லாம் முற்றிலும் தகர்த்தெறிந்து எளியவனாவினை உயர்த்தி நீரையா. கொடியவரின் சீரல் மோதி அடிக்கும் போது ஏழைகளின் பலனாக வந்தீரையா. பலவானின் வில்லை எல்லாம் முற்றிலும் தகர்த்தெறிந்து எளியவனாவினை உயர்த்தி நீரையா. என் சத்துக்கள் எல்லாம் சங்காரமாகி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே. சத்துக்கள் எல்லாம் சங்காரமாகி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே. கொடியே 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 கல்வாரியின் நெச கொடியே. ஜெய கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே ஜெயக்கொடி பறக்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே ஜெயக்கொடி ஏற்றப்படட்டும் ஆண்டவரே. துன்பத்தை கண்ட நாட்கள் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் துடைக்கப்படட்டும். சத்துருக்கள் அந்த வீட்டுக்குள்ள வெளியே வரட்டும். வில்லி சூனிய கட்டுகள், மாந்திரீக கட்டுகள், ஐயோ என்னால ஜெபம் பண்ண முடியலையே, என்னால பைபிள் படிக்க முடியலையே, ஆலயத்துக்கு செல்ல முடியலையே, எங்க வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கணுமே, எங்க வீடுக்குள்ள ஒரு துதியின் வீடா மாறணுமே என்று யார் யாரெல்லாம் வேதனைப்படுறாங்களோ அவர்கள் வீடுகள் ஆண்டவர் ஒரு ஜெப கூடாரமாய் மாறுவதாக. எந்தெந்த கிராமங்கள்ல, எந்தெந்த மாநிலங்கள்ல, எந்தெந்த மாவட்டங்கள்ல, எந்தெந்த தேசங்கள்ல இருந்து இப்படி ஜெபிக்கிறார்களோ, ஹல்லேலூயா, கைகளை உயர்த்துங்க. என் வீடு ஒரு ஜெப கூடாரமாய் மாறணும், என் வீடு ஒரு சமாதான தாபரமாய் மாறணும்ன்றவங்க கைகளை உயர்த்துங்க. இது தீர்க்க தரிசனமா ஏவப்பட்டு தான் நான் சொல்றேன். தகப்பனே, கைகளை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகளுடைய கைகளை பாருங்க. நான் பார்க்க முடியாதப்பா, ஆனா நீங்க பார்க்கலாம். இப்பொழுது யார் யார் கை உயர்த்தப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்காக உம்முடைய கை உயர்த்தப்படட்டும். சத்துருக்கள் அலறி ஓடட்டும், சத்துருக்கள் சிதறுண்டு ஓடட்டும். அந்த வீடு ஒரு ஜெப கூடாரமாய் மாறட்டும். இந்த மாதமே வீட்டுக்குள்ள ஜெப கூட்டம் வைக்கட்டும். ஆமென். அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேராவது சேர்ந்து தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணட்டும். அந்த வீடு ஒரு ஜெப கூடாரமாய் மாறுகிறதற்காக மறுபடி வாய் திறந்து பாடுவோம். ஸ்தோத்திரம். சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே. சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே. ஜெய கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின் நேச கொடியே. ஜெய கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின் நேச கொடியே. பாலசிங்கத்தையும் சிங்கத்தையும் பலமுள்ள தேவகனம் என் மேலே தீங்கு செய்திட ஒருவரும் என் மேலே இதுவரை கை போடவில்லை. பாலசிங்கத்தையும் சர்ப்பத்தையும் எதிர்த்திடுவேன். பலமுள்ள தேவகரம் என் மேலே தீங்கு செய்திட ஒருவரும் என் மேலே இதுவரை கையை போடவில்லை. என் சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே. சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே. ஜெய கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின் நேச கொடியே. ஜெய கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின் நேச கொடியே. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் ஏசையா. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் ஏசையா. என் சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே. என் சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே. ஜெய கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின் நேச கொடியே. ஜெய கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின் நேச கொடியே.
செப்டம்பர் மாதத்தின் முதல் நாள் வாக்குத்தத்த இரவு ஜெபம், சத்துருக்கள் சிதறுண்டு போகிற ஒரு இரவு ஜெபம், அநேக வீடுகளிலே ஜெப கூட்டங்கள் நடத்தப்பட போகிற ஒரு மாதம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே, என் வீட்டில் ஒருவர் கூட ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடாது, ஒருவர் கூட ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடாது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஆண்டவர் எங்கள் ஆத்துமாக்களின் மேல, எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற முதியவர்கள் முதல் சிறுவர் வரைக்கும் ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு இருக்கணும். பாரம்பரிய கிறிஸ்தவம் வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவரை, தினந்தோறும் உம்மை ஆராதிக்கிற, தினந்தோறும் உம்மை துதிக்கிற ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தம். நீதிமான்கள் கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எங்க வீட்டுக்குள்ளே கூக்குரல் வேண்டாம் ஆண்டவரே, எங்க வீட்டுக்குள்ள அலறல் சத்தம் வேண்டாம் ஆண்டவரே, எங்க வீட்டுக்குள்ள வாக்குவாதங்கள் வேண்டாம் ஆண்டவரே, எங்க வீட்டுக்குள்ள முறுமுறுப்பும் வேண்டாம் ஆண்டவரே, எங்க வீட்டுக்குள்ள பயமும் திகிலுமான வார்த்தைகள் வேண்டாம் ஆண்டவரே, எங்க வீட்டுக்குள்ள அவிசுவாசமான வார்த்தைகள் வேண்டாம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எங்கள் வீடு கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. கன்மலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி தாவீது சொன்னது போல எங்கள் வீடு கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வீடு. எங்கள் வீடு ஒரு ரட்சிப்பின் வீடு. எல்லாரும் கைகளை உயர்த்திக்கோங்க, கைகளை உயர்த்துங்க. எத்தனாயிரம் பேர் இப்போ என்னோடு கூட இணைஞ்சிருக்கீன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படியே கைகளை உயர்த்துங்க, சொல்லுங்க, என் வீடு ரட்சிக்கப்பட்ட வீடு, என் வீடு கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு, ஆமென், கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. புயல் அடித்தாலும், பெரு வெள்ளம் வந்தாலும், பெருமழை சொரிந்தாலும் என் வீடு அசையாது, என் வீடு அசையாது. சொல்லுங்க, சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. இயேசுவே, நீர் என் வீட்டில் இருக்கிறீர், நீர்தான் என் குடும்பத்தின் தலைவர், நீர்தான் என் பிள்ளைகளை லீட் பண்ணணும், என் வாலிப மகளை நீங்க தான் தொடரணும். அவளுக்குள்ள இருக்கிற டஃப் கேரக்டர், அவளுக்குள்ள இருக்கிற பயங்கரமான அடம் பிடிக்கிற குணங்கள் மாறணும், பிள்ளைகளுக்குள்ள மாறணும். ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு நீங்க தான்ப்பா தலைவர், நீங்க தான்ப்பா தலைவர். என் வீடு ஒரு ரட்சிப்பின் வீடு, என் வீடு ஒரு ரட்சிப்பின் வீடு. எல்லாரும் சொல்லுவோம், என் வீடு ரட்சிப்பின் வீடு, என் வீடு ஒரு ரட்சிப்பின் வீடு. என் வீட்டுக்குள்ள தருத்தரம் கிடையாது. அறிக்கை பண்ணுங்க இந்த மாதத்துல, என் வீடு ஒரு ரட்சிக்கப்பட்ட வீடு. என் வீட்டுக்குள்ள தருத்தரத்துக்கு இடம் கிடையாது, என் வீட்டுக்குள்ள வாக்குவாதங்களுக்கு இடம் கிடையாது, என் வீட்டுக்குள்ள சண்டைகளுக்கு இடம் கிடையாது, என் வீட்டுக்குள்ள பிரிவினை ஆவிகளுக்கு இடம் கிடையாது. என் வீட்டின் பொருட்கள் திருடப்படக்கூடாது, என் வீட்டின் பொருட்களை சாத்தான் திருடக்கூடாது. நாங்கள் பயன்படுத்துகிற எங்களுடைய வாகனங்களை சத்துரு தொடக்கூடாது, சத்துருவின் கண்களுக்கு மறைத்து கொள்ளணும். எங்க பிள்ளைகளுடைய சரீரங்களை மறைத்து கொள்ளணும். உம்முடைய கிருபைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தினால நான் என் கைகளை உயர்த்துவேன், என் கரத்தை உயர்த்துவேன், என் கரத்தை உயர்த்துவேன் என்று சொன்ன தேவனே, இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் அதிகமாய் நிறைவேற போகிறது. நான் என் கரத்தை உயர்த்துவேன், I have lifted up my hand என்று சொன்ன தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்முடைய பிள்ளைகள் காண்பார்களாக. இன்னொரு முறை பாடுவோம், ஆமென். கைகளை பாடுவோம். கைகளை விரோதிகள் மேல் உயர்த்துவீரையா என் நேசையா, என் கைகளை விரோதிகள் மேல் நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. ஈரையா என் நேசையா, சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே, சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே, ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் நேசக்கொடியே, ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் நேசக்கொடியே, ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் நேசக்கொடியே, ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் நேசக்கொடியே. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்துவீரையா என் நேசையா,
விரோதிகள் மேல் உயர்த்தினீரையா என் ஏசையா. சத்துக்கள் எல்லாம் சங்காரமா ஜெயக்கொடியே ஜெயக்கொடியே வெற்றிக்கொடியே கல்வாரியின் நெசக்கொடியே ஜெயக்கொடியே வெற்றிக்கொடியே கல்வாரியின் நெசக்கொடியே என் கைகளை விரோதிகள் மேல் ஆமென். நீரையா. கைகள் உயர்த்தப்பட்டு விட்டது, கைகள் உயர்த்தப்பட்டு விட்டது. ஆமென். விரோதிகள் மேல் நீரையா என் நேசையா. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்து நீரையா என் நேசையா. என் கைகளை ஆமென். விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் நேசையா. Praise God. Hallelujah. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்காக, ஒருவேளை உங்க பிள்ளைகள் பக்கத்துல தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேல கைகளை வைங்க. அல்லது உங்கள் பிள்ளைகள் வெளியூர்ல வெளிநாடுகள்ல இருந்தாங்கன்னா அவங்கள நினைச்சு கைகளை உயர்த்துங்க. அல்லது பக்கத்து அறையில தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக உங்க கைகளை தேவனுக்கு நேராக வெறிடுங்க. உங்க பிள்ளைகளுக்காக, சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், முதியவர்களா இருக்கலாம், உங்க பிள்ளைகள் தானே. உங்க பேர பிள்ளைகளுக்காக, அடுத்த சந்ததி, இதுக்கு இன்னொரு வேர்டு வந்து அடுத்த, இதுக்கு இன்னொரு விதத்துல சொன்னா அடுத்த சந்ததி. உங்களுடைய அடுத்த சந்ததி இந்த பூமியில பலத்திருக்கணும். செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். இதுதான் 112ஆம் சங்கீதம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. என் பிள்ளைகள் எல்லாரும் மனம் திரும்பணும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் கடவுள் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. என் பிள்ளைகள் கடவுள் எங்க இருக்கிறார்னு கேட்டக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வ பயத்தை தாரோ ஆண்டவரே, சரியான தெய்வ பயத்தை தாரோ, சரியான ரட்சிப்பை தாரோ, சரியான மனம் திரும்புதலை தாரோ, சரியான பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தாரோ ஆண்டவரே, சரியான அபிஷேகத்தை தாரோ, பூரண அபிஷேகத்தை தாரோ. ஆவியானவரே, வருகை குறித்த பாரத்தை தாரோ, செகண்ட் கம்மிங்கை குறித்த ரெவலேஷனை தாரோ. சொப்பனங்களின் மூலம் உங்களுடைய வருகை குறித்து பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே நீங்க இன்டர்ஃபயர் ஆகுங்கப்பா. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளோடு கூட உங்களுடைய வருகை குறித்து பேசுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கடைசி காலத்தை குறித்து பேசுங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென். பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலோ ஒலிவ மர கன்றுகளாய் இருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும் சொன்னீரே. எங்க பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிங்க. ஒருவேளை பின்வாங்கி போயிருக்கலாம். ஆமா, இயேசுவை அறியாத ஒரு ஆளை போய் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அதனால அவள் தேவனை விட்டு சபையை விட்டு போயிருக்கலாம். ஆனால் மறுபடியும் கர்த்தர் இழுத்து கொண்டு வருவாராக இயேசுவின் நாமத்தினால. கஞ்சாவுக்கும் போதை மாத்திரைகளுக்கும் அந்த போதை சாக்லேட்ஸுக்கும் அடிமையான வாலிபர்களை கர்த்தர் சந்திங்க. சென்னை சுற்று வட்டாரத்திற்கு கல்லூரிகளுக்குள்ள போதைகள் பெருகி இருக்குது. ஆமாப்பா, கிராமங்கள் இருக்கிற பள்ளிக்கூட வாசல்களில் கஞ்சாக்கள் பெருகி இருக்குது. ஆண்டவரே, அரசாங்கம் விழித்து கொண்டதுக்காக தோத்திரம். அது சரியான விதத்தில் செயல்படணுமே. கஞ்சா இல்லாத இந்தியா, கஞ்சா இல்லாத தமிழ்நாடு, கஞ்சா போதை வஸ்து இல்லாத தமிழ்நாடு உருவாகுவதாக. ஆமென். ஆண்டவரே, இந்த ரம்மி கேம்ஸ் இயேசுவின் நாமத்தினால தடை பண்ணப்படுவதாக. எல்லாம் கைகளை உயர்த்தி ரம்மி கேம்ஸ் தடை பண்ணப்படுவதாக. ஆமா, சில டிவி சேனல்கள் எல்லாம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறாங்கப்பா. அந்த டிவி சேனல்கள் நிர்வாகத்தோடு பேசுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரம்மி கேம்ஸ் தடை பண்ணப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. டாஸ்மாக் கடைகள் மூடுவதற்கு ஒரு வழிகளை திறந்து கொடுங்கப்பா. எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவர்களோடு கூட நீங்க பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தமிழ்நாட்டினுடைய வருவாய்க்கு பல வழிகள் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து போய்விட்டது. எத்தனையோ சகோதரிகள் விதவைகளா மாறிட்டாங்க.
குடிகார புருஷர்களை இழந்து விதவைகளாய் மாறின கோடிக்கணக்கான சகோதரிகள் இந்தியாவில் இருக்காங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, கல்லூரிகளுக்குள்ளே பரிசுத்தம் இருக்கட்டும் ஆண்டவரே, பாடசாலைகளுக்குள்ளே பரிசுத்தம் இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அவலட்சணமான வாழ்க்கை வேண்டாம், அசுத்தமான வாழ்க்கை வேண்டாம். இன்ஸ்டாகிராம்ல ஆண்டவரே, ஃபேஸ்புக்கில் அடிமைப்பட்டு கிடக்கிற எல்லா சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் கர்த்தர் விடுதலை பண்ணுங்க நாங்க ஜெபம் பண்றோம்ப்பா. இயேசுவே, இயேசுவே, எல்லாரும் கைகளை உயர்த்தி, யார் வீட்டிலாவது தங்களுக்குரியவர்களை இழந்து போய் மரணம் நேரிட்டு இருந்தால் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற துக்கங்களை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. அந்த வீட்டுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா, அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுங்கப்பா, அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுங்கப்பா. உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிற ஐயா, ஒப்பு கொடுக்கிற ஐயா. இயேசுவே, நாங்கள் அப்பிரோஜனமான ஊழியக்காரர்களப்பா. இந்த மாதத்துல உம்முடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு நேற்றெல்லாம் உம்முடைய பாதத்துல காத்திருக்க உதவி செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீரே. இந்த மாதத்தை திருப்திப்படுத்துங்கப்பா, இந்த மாதத்தை திருப்திப்படுத்துங்கப்பா ஆண்டவரை. சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கப்பா ஆண்டவரே. உணவானாலும் சரி, உடையானாலும் சரி, உறக்கமானாலும் சரி, ஒரு திருப்தி இருக்கட்டும் ஆண்டவரே, ஒரு திருப்தி இருக்கட்டும் ஆண்டவரே. தனிமையில் இருக்கிற சகோதரிகளை சகோதரர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. தனிமை உணர்வு அது ஒரு கொடியது ஆண்டவரே. ஆண்டவரே, நான் என் பிதாவுக்கு சித்தமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனிமையாக இருக்க விடவில்லை என்று இயேசு சொன்னாரப்பா. உம்முடைய பிள்ளைகளை தனியாக நீர் விடவில்லை ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரோடு இந்த ஊழியத்தை நாங்கள் முடிக்க போகிறோம். உம்முடைய பிள்ளைகள் வழக்கமாக அந்த நோட்டில் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ அதில் கை வைங்க. இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வாய்க்க பண்ணுங்க. அதிசயங்களை செய்யுங்க. உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இன்றையிலிருந்து வரப்போகிற அவ்வளவு ஜெப குறிப்புகளையும் கர்த்தர் கேட்டு கவனித்து அதிசயமான காரியத்தை செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே கைகளை உயர்த்தி ஜேஎம்எம் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிய செப்டம்பர் மாதம் நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்லுங்க. ஆசீர்வதியுமையான்னு சொல்லுங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று சொல்லுங்க. ஏழைகளை தாங்கணும், உணவு அளிக்கணும் ஆண்டவரே. காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுங்கப்பா. ஊழியத்தினுடைய எல்லா விரிவாக்கத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமே. ஜேஎம்எம் எக்ஸ்டென்ஷனுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மிஷின் மூவ்மெண்ட்டுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா விதமான கேம்ப்ஸ், எல்லா விதமான ரிவைவல் மீட்டிங்ஸ், எல்லா விதமான ஆண்டவரே மினிஸ்ட்ரிஸ். லார்ட், we praise you, we honor you Lord. ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒருவருக்காக ஒருவர், ஒருவர் பாரத்தை ஒருவர், ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை அது கூட கமெண்ட்ஸ் நீங்கள் அனுப்புங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் அல்லது இமெயில் மூலமாக தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க உங்களுடைய சாட்சிகளை எழுதி அனுப்புங்க. உங்களோடு கூட சேர்ந்து ஸ்தோத்தரிக்க ஏதுவாயிருக்கும். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.